சாலை ஓரத்தில் ஒரு ஆவி. மாப்ள, என்ன நீ கட்ட வண்டி ஓட்டுறாப்புல ஓட்டுற? கொஞ்சம் வேகமா ஓட்டியா? இந்த நைட் நேரத்துல இந்த ரோட்டை பார்த்தாவே ஒரு மார்க்கமா இருக்கு. வடிவேலு கேட்டை பார்த்தாலே பயமா இருக்குன்னு சொல்ற மாதிரி எனக்கு இந்த ரோட்டை பார்த்தாவே பயமா இருக்கு. டே ரகு, சத்தம் போடாம வா. இதுக்கு மேல வேகமா போனா நைட்ல சேஃப்டி இல்லை. அப்ப நீ கார் வாங்கியே இருக்கக்கூடாது. டே, கொஞ்சம் சுத்தி பாரேன். இந்த உலகத்திலேயே இப்ப நாம 2 பேர் தான் தனியா இருக்கோங்கிற மாதிரி இல்ல? ரகு, கொஞ்சம் பேசாம வா. சும்மா எதுக்கு தொண்ணுங்கிற? அதுக்கு இல்ல சூர்யா, இந்த இடம் ஓவர் குளிரா இருக்கு. சூர்யா காரை நிறுத்தினான். அத்துவானத்தில் ஒரு அமானுஷ்யம் இருந்தது. நண்பன் ரகு சொன்னது போல கொஞ்சம் குளிர், அப்புறம் சுற்றி இருள் மட்டுமே. ரகு கார் கதவை திறந்தான். அதை பார்த்தான். கண்ணுக்கு எதிரே ஒரு கல்லறை. அந்த கல்லறையின் மேலே ஒரு பெரிய சைஸ் ஆந்தை அமர்ந்திருந்தது. இவனை முறைத்து பார்த்தது. மாப்ள, கல்லறை ஏரியாவா இது? சீக்கிரமா வண்டி எடியாயோ. நீ ரகுவா இல்ல ஜோசியத்துல வர ராகுவாடா என்னை இந்த பாடுபடுத்துற? நைட்ல உயிரை எடுத்துக்கிட்டு. மாப்ள, நீ கெட்ட வார்த்தையால கூட திட்டிக்கோ, நோ அப்ஜெக்ஷன். எதையும் கண்டுக்க மாட்டான் இந்த ரகு. இனி முச்சாவே முட்டிட்டு வந்தாலும் நிறுத்த சொல்ல மாட்டேன் இந்த ரகு. எம்மாடி, எம்மாம் பெரிய கண்ணு. யாருக்குடா? அந்த ஆந்தைக்கு தான். என்னையே குறுகுறுன்னு வேற பார்த்துச்சு மாப்ள. ஏன், தெரியாம தான் கேட்கிறேன். உனக்கு பயமாவே இல்லையா சூர்யா? சூர்யா சிரித்தான். பயமா? எனக்கா? பெரிய கபாலி, கேட்டா ஒழுங்க பதில சொல்லியா? என்னன்னா, அது இயற்கையாகவே கொஞ்சம் எனக்கு தைரியம் அதிகம் ரகு. நாங்க ஃபேமிலியே அப்படி. மாப்ள, சிரிப்பே வரல. தைரியம்னா என்ன தெரியுமா? பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறது. அப்படின்னு யார் சொன்னது? ரொம்ப நாளைக்கு முன்னாடி குருதி புனல்ல கமல் சொன்னாரு. இப்ப நான் சொல்றேன். கார் அந்த ஆள் அரவமற்ற வழியை கடந்து கொண்டிருந்தது. ரகு மீண்டும் வாயை திறந்தான். மச்சி, ஒன்னு சொல்லட்டா? இந்த மாதிரி ஆள் இல்லாத இடத்துல கார் ஓட்டி போகும்போது எல்லாம் எனக்கு ஒரு கற்பனை வரும். ஒரு அழகான பொண்ணு வழிமறித்து லிஃப்ட் கேட்கிற மாதிரி. அப்புறம் என்ன ஆகும் என்றான் சூர்யா சுவாரஸ்யமாக. நாம அதை ஒரு பொண்ணுன்னு நினைச்சு லிஃப்ட் கொடுக்கிறோம். வழி முழுக்க நல்லாதான் பேசிக்கிட்டே வர்றா. ஆனா இறங்க போற நேரத்துல தான் தெரியுது அது ஒரு ஆவி. நாம் சுதாரிக்கிறதுக்குள்ள அப்படியே பாய்ஞ்சு உன் குரல் விலைய கடிக்கிறா. தட்டு தடுமாறி நான் மட்டும் கார் எடுத்து தப்பிச்சு போறேன். இப்போ உன் குரல் விலைய நானே கடிக்க போறேன் பாரு. இனிமே நீ வாயை திறந்த உன்னை இங்கேயே இறக்கி விட்டுட்டு போயிடுவேன். டேய், பேசிக்கலி நாம 2 பேருமே பேய் நம்பிக்கையும் பேய் பயமும் அதிகம் கொண்டவர்கள்னு நம்ம 2 பேருக்குமே தெரியும்ல. கொஞ்சம் சும்மா வாடா. ஒழுங்கா கார் ஓட்ட முடியல என்னால. ரகு வாயில் விரலை வைத்து கொண்டான். சூர்யா சிரித்துவிட்டு காரை கொஞ்சம் வேகம் எடுத்தான். சில நிமிடங்கள் கழித்து சூர்யா முகத்தில் தெரிந்த திடீர் திடுக்கிடலை கவனித்தான் ரகு. என்னாச்சு மாப்ள? அங்க பாருடா. முன்னாள் ரோட்ல ஒரு பெண் நின்றிருந்தாள், லிஃப்ட் கேட்டபடி. ஐயோ மாப்ள, உனக்கு புண்ணியமா போகும். காரை கீரை நிறுத்திடாத. இது அதுவே தான். ஐயோ, ஒரு பேச்சுக்கு சொன்னேன், நிஜமாவே வந்துடுச்சே. அப்படி பயப்பட வேண்டிய தேவையில்லை. பாவம், அவளுக்கு என்ன பிரச்சனையோ. நாம பேய் கதை பேசிட்டு வந்ததால் இவளை பேய்னு நினைக்க தோணுது, அவ்வளவுதான். இதுக்கு பேரு தான் ஹல்லூஷன். இல்லாததை கற்பனை செய்யறது, ஹல்லூஷனேஷன். இதை பத்தி கூட கமல் சொல்லி இருக்காரு மாப்ள, பிக் பாஸ்ல. சூர்யா மெதுவாக காரை நிறுத்தினான். அந்த இளம் பெண் கண்ணுக்கு தெரிந்தாள். புடவை கட்டியிருந்தாள், தீர்க்கமான பார்வை. ரொம்ப தேங்க்ஸ். என்னுடைய ஸ்கூட்டி வழியிலே ரிப்பேர் ஆயிடுச்சு. அதான் விட்டுட்டு நடந்து வந்துட்டு இருந்தேன். கொஞ்சம் இந்த ஏரியா தாண்டி டிராப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். மிக மென்மையாக பேசினாள். சூர்யா கொஞ்சம் யோசித்துவிட்டு சரி ஏறுங்க என்றான். அவள் பின் சீட்டில் ஏறி அமர்ந்து கொண்டாள்.
ரகு கிசுகிசுத்தான். அந்த மாதிரி ஸ்கூட்டி ஏதும் கண்ணுக்கு தெரியலையே மாப்ள, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. டேய், ஒன்றும் ஆகாது, கம்முன்னு வாடா. பிறகு கொஞ்ச நேரம் இருவரும் ஏதும் பேசவில்லை. 5 நிமிடம் கழிந்தது. ரகு அவள் என்ன செய்கிறாள் என்பதை அறிய ரியர் வியூ மிரரில் பார்த்தான். அதிர்ந்தான். அந்த பெண்ணின் உருவம் கண்ணாடியில் தெரியவில்லை. கண்ணாடி கோணம் சரியில்லை என்று தனக்கு தானே சமாதானம் சொல்லிக்கொண்டு கொஞ்சம் கண்ணாடியை திருப்பி பார்த்தான். அதிர்ச்சி அதிகம் ஆகியது. அவள் சுத்தமாக தெரியவில்லை. காலி சீட்டுதான் தெரிந்தது. அவனுக்கு இதய துடிப்பு திடீர் ரேஸ் கூடியது. மெல்ல சூர்யாவிடம் விஷயத்தை சொன்னான். சூர்யா, டே ரகு, லூசு மாதிரி உளராத என்று சொல்லிக்கொண்டு கண்ணாடியை பார்த்தவன் அதிர்ச்சியை அடைந்தான். உண்மையில் அவள் உருவம் கண்ணாடியில் துளி கூட தெரியவில்லை. இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். சூர்யாவால் கவனம் செலுத்தி கார் ஓட்ட முடியவில்லை. உடல் வியர்த்தது. மெல்ல திரும்பி அவளை பார்த்தான். ஜன்னல் வழியே ஒரு வெறித்த பார்வையை பார்த்து கொண்டு வந்தாள் அவள். என்று கணித்து கொண்டான் சூர்யா. நீங்க எங்க போகணும்? எல்லோரும் எங்கே இருந்து வந்தோமோ அங்கேதான். ஒரு நாள் எல்லோரும் போகணும் என்றாள் மெதுவான குரலில். வாட்? என்ன சொல்றீங்க? புரியல. சாரி, ஒண்ணுமில்ல. இந்த இடத்தை தாண்டி எங்க ஊர் இருக்கு. இன்னும் சில கிலோமீட்டர் தாண்டி விட்டுடுங்க போதும். சூர்யா மறுபேச்சு ஏதும் பேசாமல் வண்டியை வேகம் எடுத்தான். இம்முறை ரியர் வியூ மிரரில் பார்த்தவன் மீண்டும் அதிர்ந்தான். இப்போது அவள் உருவம் நன்றாக தெரிந்தது. இது என்ன விசித்திரம்? ஹாலுசினேஷன் 2 நபருக்கு ஒரே நேரத்தில் வர வாய்ப்புண்டா? பக்கத்தில் ரகுவை பார்த்தவன் அவன் எச்சிலை விழுங்கி கொண்டு அமர்ந்திருந்ததை பார்த்ததும் இந்த திகில் சூழலிலும் சிரிப்பு வருவதை தவிர்க்க முடியவில்லை. அவள் தொடர்ந்து ஜன்னலில் வேடிக்கை பார்த்து வந்தாள். எத்தனை பேர் தூங்குறாங்கல்ல என்றாள் அவள். காட்டிய இடத்தில் வரிசையாக கல்லறைகள் கடந்து சென்றன. யார் இந்த பெண்? இருவருக்கும் என்ன சொல்வது என்று புரியவில்லை. அவங்களுக்கு எல்லாம் இனி நம்ம மாதிரி எந்த கவலையும் மன அழுத்தமும் இல்லையா ரகு என்றாள். ஹலோ, என் பேர் எப்படிங்க தெரியும் உங்களுக்கு? நான் மனதை படிக்கும் ஆற்றல் கொண்டவள். ரகு அதிர்ந்து என்னது என்றான். அது உங்க நண்பர் சொல்லும்போது உங்க பேரை கேட்டேன். மாப்பிள்ள, தயவு செஞ்சு உன் ஆக்சிலரேட்டரை கொஞ்சம் வேகமா அமுக்கு. கிசுகிசு தான். நைட்ல ரொம்ப வேகமா போனா சேஃப்டி இல்லை மச்சி. அடே, சேஃப்டிக்கு பிறந்தவனே, இப்போ நீ ஸ்லோவா போனாதான்டா நமக்கு சேஃப்டி இல்லை. சிறிது நேரம் கழித்து பின்னாடி இருந்து ஏதோ சப்தம் வந்தது. திரும்பி பார்த்த ரகு பயத்தில் உறைந்தான். அவள் தனது கையை வாயில் கொண்டு போய் எதையோ சப்பிக் கொண்டிருந்தாள். உற்று பார்த்தபோது கையில் ரத்தம் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொன்னவள், அதனால்தான் பாக்கெட்டை எப்பவுமே கூட வைத்திருப்பேன் என்று சொல்லிவிட்டு வாட்டர் பாக்கெட் போல ஒன்றை எடுத்து கடித்து உறிஞ்சி குடிக்க தொடங்கினாள். ஆனால் பாக்கெட்டில் வாட்டருக்கு பதில் கரும் சிவப்பில் ரத்தம். மாப்ள, ரத்தம் என்றான் ரகு. சூர்யா பயத்தில் காரை அதன் உச்சபட்ச வேகத்தில் செலுத்தினான். ரகு, உங்க நண்பரை கொஞ்சம் மெதுவா போக சொல்லுங்க, இல்லைன்னா எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆகி இங்கேயே உங்க 2 பேருக்கும் ஒரு இடம் ஒதுக்க வேண்டி வரும். குரலில் ஒரு கடுமை இருந்தது. அது என்ன எங்க 2 பேருக்கும்? அப்போ உங்களுக்கு? நான் ஏற்கனவே இந்த ஏரியால தானே இருக்கேன். பேய்கிட்ட பேச்சு கொடுத்தால் நமக்கு தான் ஆபத்து என்று உணர்ந்தது போல இருவரும் அடுத்த 10 நிமிடம் பேசவே இல்லை. எந்த நிமிடம் தனது குரல் வலை கடிக்கப்படுமோ என்ற பயத்தில் மிரரை பார்த்து கொண்டே வண்டி ஓட்டினான் சூர்யா. அந்த ஏரியாவை கடந்த நிலையில் நீங்க எங்க இறங்கணும் என்றான். அதோ அங்க புளிய மரம் ஓரமா நிறுத்திக்கோங்க, அந்த பஸ் ஸ்டாப் தான். அங்க இருந்து நான் போய்க்குவேன் என்றாள். இருவருக்கும் ஹப்பாடா என்றிருந்தது. ஒரு வழியாக இறக்கி விட்டுடலாம் இந்த சந்தேக கேஸை. அவள் சொன்ன இடத்தில் காரை நிறுத்தினான் சூர்யா. ரகு அவன் காதுகளுக்கு மட்டும் கேட்கும்படி கிசுகிசுதான்.
நம்மளை இந்த காரை விட்டு உயிரோடு இறங்க விடாதுன்னு நினைச்சேன் மாப்பிள்ள. நல்ல வேளை அப்படி ஏதும் நடக்கல. அவள் மெதுவாக இறங்கி தேங்க்ஸ் என்றாள். இருக்கட்டுங்க இருக்கட்டுங்க என்றான் ரகு. அவள் மெதுவாக நடந்து செல்ல சூர்யா குழப்பத்துடன் காரை எடுத்தான். இவள் நம்ம கிட்ட எதையோ மறைக்கிறாள் ரகு. அது என்ன அது? அப்போது அந்த பெண் வேகமாக திரும்பி வருவது தெரிந்தது. இருவரும் அதிர்ச்சியும் குழப்பமும் சூழ அவளை பார்த்தார்கள். அவள் அருகே வந்து இருவரையும் பார்த்து சிரித்தாள். ரொம்ப தேங்க்ஸ் உங்க 2 பேருக்கும். பயப்படாதீங்க, நான் பேய் இல்ல, பொண்ணுதான். என் ஸ்கூட்டி நிஜமாவே ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி பள்ளத்துல விழுந்துடுச்சு. இந்த நேரத்துல யார்கிட்ட லிஃப்ட் கேட்கறதுன்னு புரியாம இருந்தப்போதான் நீங்க வந்தீங்க. 2 ஆண்கள் என்பதால் எனக்கு கொஞ்சம் பயம். அதான் கொஞ்சம் பேய் போல நடிச்சேன். பேய்கிட்ட யாரும் தப்பா நடந்துக்க மாட்டாங்க பாருங்க. என்னோட கையில் வந்தது நிஜ ரத்தம் தான். அந்த சின்ன ஆக்சிடென்ட்ல வந்தது. உங்களை பார்த்தால் பேசிக்கா நீங்க பேய் பயம் கொண்டவங்க மாதிரி தெரிஞ்சது. அதான் அடுத்து நான் வச்சிருந்த கிரேப் ஜூஸ் பாக்கெட்டை வைத்து ஒரு சீன் போட்டேன். ஆனா அதுல பெரிய காமெடி என்ன தெரியுமா? நான் என்னுடைய செருப்பை அட்ஜஸ்ட் பண்றதுக்காக கீழே குனிஞ்சப்ப நீங்க ரியர் வியூ மிரர்ல பார்த்துட்டு கண்ணாடியில நான் தெரியலேன்னு சொன்னீங்க பாருங்க, அதான். அதுக்கப்புறம் தான் பேய் டிராமா ஐடியாவே வந்தது. ஆனா நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. அதான் உங்களை குழப்பத்துல விட்டுட்டு போக மனசு வரல. அதான் திரும்பி வந்து உண்மையை சொல்லிட்டேன். இப்படி தெரிந்திருந்தா நான் ஒழுங்கா பேசிக்கிட்டே உங்க கூட வந்திருப்பேன். அதிலும் ரகு இருக்காரே, பின்னாடி இருக்கிறவங்களுக்கு கேட்காத மாதிரி கூட பேச தெரியாத ஒரு அப்பாவி. ஆமாம், உங்க பேர் என்ன ஃப்ரெண்ட்? கேட்கவே இல்லை நான். வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க 2 பேரும். நான் வீட்டுக்கு சேஃபா போயிட்டு மெசேஜ் பண்றேன். ஆடி பாவி, அப்போ எங்களை வச்சு காமெடி பண்ணிட்டியா? இருவரும் சத்தம் போட்டு சிரித்தார்கள். எங்க ரத்தத்தை குடிக்காம விட மாட்டீங்கன்னு நினைச்சிட்டேன் என்றான் சூர்யா. ஹலோ, நீங்க நல்லவங்கிறதுனால தான் சும்மா விட்டேன். தப்பா நடங்க பார்த்திருந்தா உங்க ரத்தத்தை நிஜமா உறிஞ்சிட்டு இருப்பேன் என்று சொல்லி சிரித்தாள். அட போங்க, எங்களை காமெடியன் ஆக்கிட்டீங்க என்றான் ரகு. சூர்யா சொல்ல தொடங்கினான். பேரு சூர்யா, நம்பர் 9841. அந்த கார் கிளம்பி சென்ற பின் அந்த பெண் உருவம் அமானுஷ்யமாக பறந்து சென்று புளிய மரத்தில் தொங்கியது அவர்கள் இருவருக்கும் தெரியாது. முற்றும்.